ஜஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்குறேன், ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னங்க தேவை? ஒரு சயின்டிஸ்ட் தேவையா? ஒரு நாலேஜபிளான சயின்டிஸ்ட் தேவையா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சயின்டிஸ்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ வேக்சின் கண்டுபிடிக்க சயின்டிஸ்ட் போதுமானது. பட் சயின்டிஸ்ட்டுக்கு என்ன தேவை? ஒரு பயங்கரமான லேப் தேவையில்ல? அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிளில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு, வேக்சினை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் தேவைப்படும்ல. இந்த எல்லா டூல்ஸும் சேர்ந்து அவங்க யூஸ் பண்ணும்போது தான் வேக்சின் விட முடியும். ஸோ இந்தியாவில் சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இருக்குல்ல, இந்த எல்லா டூல்ஸும் இந்தியா கிட்ட கிடையாது. ஒவ்வொரு டூலையும் ஒவ்வொரு கண்ட்ரி கிட்ட இம்ப்ரூவ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேப்ல ஒரு விஷயம் டெஸ்ட் பண்றதுக்கு என்ன தேவை? கெமிக்கல்ஸ் தேவையில்ல, ரீஜன் சொல்லுவோம். இதில் எங்க இருந்து வாங்குறோம்? USA, ஜெர்மனி, சைனா. அடுத்து இப்போ நம்ம ஒரு செல்லை வந்து கல்ச்சர் பண்றோம்ல, அந்த செல்லுக்கு நியூட்ரிஷன் தேவையில்ல, அந்த செல் கல்ச்சர் மீடியாவுக்கு தேவைப்படுற நியூட்ரிஷன் என்ன பண்றோம்? ஒரு கண்ட்ரி இருந்து வாங்குறோம். ஸோ கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணிருக்குன்னா, ஒரு வேக்சினை தயாரிச்சு, அதாவது ஒரு மெடிசன் தயாரிச்சு வெளிநாட்டு முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு லாபம் வருது. ஓகே, அதை விட வேக்சினை ப்ரொடியூஸ் பண்றது முக்கியம். பட் அதை விட இந்த டூல்ஸ் தேவைப்படுதுல, இந்த ஒவ்வொரு டூல்ஸையும் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு இந்தியாவே ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா இந்தியா தான் டெவலப்டு கண்ட்ரி. ஸோ அவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட், அவ்வளோ மார்க்கெட், அவ்வளோ டிமாண்ட் எதுக்கு இருக்கு? பயோ சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி இருக்குல்ல, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ற, அதை மேனுஃபேக்சர் பண்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்கு. பட் இந்தியாவில் அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. அதை டெவலப் பண்ணணும். அதை மட்டும் டெவலப் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்குன்னா, இப்போ ஐடி செக்டர் இருக்குல்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி செக்டர் ஒரு பூம் இருக்குல்ல இந்தியாவில், குளோபல் முழுக்க. அதே அளவுக்கான பூம் வந்து பயோடெக்னாலஜிலையும் உருவாக வாய்ப்பு இருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ள கம்ப்யூட்டர் இருந்துச்சு. மேபி நீ 90s 80s கிட்ட இருக்கீங்க, 90s கிட்ட இருக்கீங்கன்னா ஒரு 4th இல்லை 5th படிக்கும் போது பார்த்துருப்பீங்க. அப்போ யோசிங்களேன், அந்த டைம்ல எல்லாம் இந்தியா வச்சிருக்குமா? ஃபியூச்சர்ல இந்த கம்ப்யூட்டர் வழியா யூடியூப்னு வரும், அப்படியே கிளாஸ் எடுப்பாங்க. அதோட முக்கியமானது, கம்ப்யூட்டர் வழியா உருவாக போற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த ஃபீல்டுல இந்தியா தான் வந்து ஒரு குளோபல் லீடரா உருவாகும். அது எதுவுமே நம்மளால இமேஜின் பண்ணிக்க முடியாதுல்ல அந்த டைம்ல. என்ன சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ கம்ப்யூட்டர் ஓகே, அந்த கம்ப்யூட்டருக்கு தேவையான டூல்ஸ் இருக்குல்ல, அந்த எல்லா டூல்ஸும், அந்த எலக்ட்ரானிக் குட்ஸை உருவாக்குறதுக்கே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும். அது வழியா ஒரு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் உருவாகும். அப்படிலாம் நமக்கு தெரியாதுல்ல அந்த டைம்ல. பட் உலகம் முழுக்க இப்போ முக்கியமான செக்டர் எது? அந்த எலக்ட்ரானிக் குட்ஸை, கம்ப்யூட்டர், ஐடி டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட டூல்ஸ் உருவாக்குறது பெரிய இண்டஸ்ட்ரி. சிமிலர்லி இன்னொரு பெரிய இண்டஸ்ட்ரி, சிம்பிள் பயாலஜில இருந்து டெவலப் ஆன ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, பயோடெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு கண்ட்ரி வந்து பயாலஜியை ப்ராப்பரா பயன்படுத்தினா வெறும் சயின்டிஸ்ட் மட்டும் உருவாக்குறது மட்டும் கிடையாது, இந்த பயாலஜி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி உருவாக்க முடியும், நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி உருவாக்க முடியும். அந்த பயோடெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரியை வந்து இந்தியா டேப் பண்றதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க, பயோ E3, பயோடெக்னாலஜி ஃபார் என்விரான்மெண்ட், எக்கனாமி, எம்ப்ளாய்மெண்ட். இது என்ன கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் இப்படி சொல்லலாம். இந்த பயோடெக்னாலஜிக்குள்ள ஒரு பெரிய எக்கனாமி இருக்கு, அந்த எக்கனாமியை என்விரான்மெண்ட்டை சேஃப் பண்ண பயன்படுத்தலாம், அட் தி சேம் டைம் எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கலாம். ஸோ இந்த இனிஷியேட்டிவை இந்தியா எடுக்க போகுது. ஸோ ஃபியூச்சரில் எப்படி வந்து இப்போ ஐடி செக்டர் பெரிய பூமில் இருக்கோ, பயோடெக்னாலஜி சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமான பூமில் இருக்கும். இன்னும் சில பேருக்கு புரியலன்னா, இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம இப்போதைக்கு ஃபியூல் யூஸ் பண்றோம், ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்றோமா, அதே ஃபியூலை பயோடெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் ஃபியூல் உருவாக்கலாம், பயோஃபியூல் உருவாக்க முடியும். அந்த பயோஃபியூல் உருவாக்குறதுக்கு டெக்னிக்ஸ் தேவைப்படுதுல, டூல்ஸ் தேவைப்படுதுல, அந்த எல்லா டூல்ஸையும் மேனுஃபேக்சர் பண்றது ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம். அந்த இண்டஸ்ட்ரியை எம்ப்ளாய்மெண்ட் உருவாமா. சிமிலரி பிளாஸ்டிக் வந்து உருவாக்கலாம், பெட்ரோல் உருவாக்கலாம், பட் பயோவினா உருவாக்க முடியும், பயோ பிளாஸ்டிக். இந்த மாதிரி பயோ சம்பந்தப்பட்ட நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஸோ அந்த பயோமெட்ரியல் இண்டஸ்ட்ரி நம்ம என்ன பண்ணணும்? இந்தியா டேப் பண்ணணும். ஸோ இந்தியா வந்து நிறைய இன்னோவேட் பண்ணுது, நிறைய மெடிசன் உருவாக்குது. ஓகே, அந்த இன்னோவேஷன் வந்து இண்டிபெண்டா இல்லை, டிபெண்டா இருக்கு. அதாவது அதுக்கு தேவையான எல்லா டூல்ஸையும் இம்போர்ட் பண்றோம். அப்போ இந்த சயின்டிஸ்டுக்கு தேவைப்படுற எல்லா என்சைம்ஸ், எல்லா ரீஜன்ஸ், எல்லா கல்ச்சர் மீடியா டூல்ஸ், லெபார்டரி எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் இந்தியா உற்பத்தி பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணும். ஸோ பயோடெக்னாலஜியில் ரிசர்ச் பண்ணது போதும், இப்போ அடுத்த லெவல் பயோடெக்னாலஜிலேயே ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரை உருவாக்கலாம். இதுக்கு பேர் என்னது? பயோ ஃபவுண்டரிஸ், அதாவது பயோடெக்னாலஜிக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ். ஸோ அகைன் லேட்டரல் என்ட்ரி பற்றி ஆர்டிகல் வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணலன்னா, அதை வந்து கிரிட்டிக்கலாக சொல்ல, ஆல்ரெடி தெரிஞ்ச இஷ்யூனால டேரக்டாக பாயிண்ட் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கலாம், பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கோங்க, இல்லை மினிஸ்டர் வச்சுக்கலாம், இல்லை மினிஸ்டர் ஆஃபீஸ். எல்லா மினிஸ்டர் ஆஃபீஸ்க்குமே டெய்லி முடிவு எடுக்கிறதுக்கு, இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர் தேவையில்ல, டேரக்டர்னு சொல்லலாம், இல்லை ஜாயிண்ட் செக்ரட்டரி சொல்லலாம், அந்த சீனியர் ஆஃபீஸர் தேவையில்ல. அப்படி தேவைன்னா அந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? நிறைய வகை இருக்குங்க, குளோபல் முழுக்க நிறைய வகை இருக்கு. பட் அந்த ஆர்டிகல் சொல்லப்பட்டது 2 வகை. ஃபர்ஸ்ட் யூஎஸ் பார்க்கலாம், ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக எனக்கு தெரிஞ்சது. யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு ஒரு பயங்கர அதிகாரம் இருக்குங்க. ஒரு பிரசிடென்ட் ஆட்டாருன்னா அவருக்கு பிடிச்ச ஆள், தனக்கு பிடிச்ச லாயலான ஆளை வந்து அவரே அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 4000 ஆஃபீஸர்ஸை அப்பாயிண்ட் பண்ண முடியும். இதுக்கு பேர் வந்து ஸ்பாயில் சிஸ்டம், ஏன்னா அவரே அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்களே. பட் யூஎஸ்ல இப்போ கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணல, இந்த 1800 ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அகைன் எல்லாருக்குமே ஃபாலோ பண்ற மாதிரி மெரிட் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. பட் மெரிட் சிஸ்டம் இருந்தாலும் யூஎஸோட பிரசிடென்ட்டுக்கு மினிமம் ஒரு 4000 பேரை அஃபிஷியல்ஸை அப்பாயிண்ட் பண்ற அதிகாரம் அவங்களுக்கு உண்டு. இப்போ நம்ம ஊர் பிரைம் மினிஸ்டருக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் கிடையாது. அவர் வந்து மினிமம் சில பேர் அப்பாயிண்ட் பண்ணலாம். பட் ப்ரொசீஜரா போகணும்னா சேம் யார்ட்ட போகணும்? யூபிஎஸ்சி தான் போகணும். சூப்பராக படிக்கிறோம்ல, யூபிஎஸ்சி வந்து அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நடத்துதுல, அதில் கிளியர் பண்ணிட்டு சிவில் சர்வெண்ட் அப்பாயிண்ட் ஆகுறாங்கல்ல. இப்போ அவங்க 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்னு ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே 25 இயர்ஸ்க்கு மேலே உனக்கு வந்து அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் சீனியாரிட்டி வைஸ் பார்த்தோன்னா மற்றவங்கள விட உனக்கு தான் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணலாம்? செக்ரட்டரி போஸ்ட்ல அப்பாயிண்ட் பண்ணலாம். என்ன ரீசன்? உனக்கு மெரிட்
இருக்கு, என்ன மெரிட் இருக்கு? லாஸ்ட் 20 இயர்ஸா நீ வந்து சிவில் சர்வெண்டா ஒர்க் பண்ற அண்ட் சீனியர் வைஸ்லயே உனக்கு தான் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நீ செக்ரட்டரியா உன்னை அப்பாயிண்ட் பண்ற. ஸோ உன்னை அப்பாயிண்ட் பண்ணதுல யாரோட இன்ஃப்ளூன்ஸ் இல்ல, பிரைம் மினிஸ்டர் இன்ஃப்ளூன்ஸ் இல்ல, ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி உன்னோட சீனியாரிட்டி பொறுத்து உன்னோட மெரிட்டை பொறுத்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இதுல பார்ஷாலிட்டி இல்லாதனால இது பேர் என்னது? மெரிட் சிஸ்டம். ஸோ இந்தியாவில் பிரிட்டிஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ண மெத்தட் ஆஃப் கவர்னிங் தி கண்ட்ரி. பட் யூபிஎஸ்சிக்கு இது மட்டும் போற கிடையாது. அதாவது கண்டிப்பா யாரு சீனியரா இருக்காங்களோ அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ண அவசியம் கிடையாது. யூபிஎஸ்சி ஃப்ரெஷ் நோட்டிஃபை ரிலீஸ் பண்ணலாம். இப்போ ரிலீஸ் பண்ணாங்களே, எக்ஸாம் சொல்றேன், ஒருவேளை அந்த பிரைம் மினிஸ்டர் இல்ல இந்த மினிஸ்டர் ஏதாவது டிபார்ட்மெண்ட் கேட்க வச்சுக்கலாம், எங்களுக்கு ஒரு செக்ரட்டரி தேவை, பட் எங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த யூபிஎஸ்சி ஃபீல்டுக்காக கவர்மெண்ட் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆள் தேவை அப்படி கேட்கறாங்க வச்சுக்கலாம். யூபிஎஸ்சி என்ன பண்ணலாம்? ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாம். என்னன்னு சொல்லலாம்? ஒரு செக்ரட்டரி லெவல் ஜாப் வந்து வேகன்சியா இருக்கு, நாங்க எடுக்க போறது யாரு? லேட்டரல் என்ட்ரி தான். அதாவது சிவில் சர்வெண்டா பாஸ் பண்ணி 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் அது இந்த பிகினிங்ல இருந்தே கவர்மெண்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல தேவையில்லை, நீங்க இப்போ கூட என்ட்ரி ஆகலாம். பட் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ண முடியும், அப்பாயிண்ட் பண்ண முடியும். இப்போ நீங்க சொல்லுங்க, செக்ரட்டரி யாரை அப்பாயிண்ட் பண்ணலாம்? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட்லயும் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லேட்டரல் என்ட்ரி என்ன புரிஞ்சுச்சுல, அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் தேவை, பட் வழக்கமாக அப்பாயிண்ட் பண்ற மாதிரி கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற கேடர் ஆஃபீஸர் தேவையில்லை. பிரைவேட் செக்டர்ல இல்ல கார்பரேட்ல இல்ல ஒரு அகாடமில ஒர்க் பண்ற ஒரு பர்சனாலிட்டியா இருந்தா இந்த செக்ரட்டரி போஸ்ட்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யார் சொல்லுவா? யூபிஎஸ்சி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது, அதுக்கு அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா அவங்க லேட்டரல் என்ட்ரி. ஸோ இவங்க அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர்லாம் தேவையில்லை, டைரக்டாவே அப்பாயிண்ட் பண்ண முடியும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. மன்மோகன் சிங்கா இருக்கட்டும், இல்ல மான்டேங் சிங் அலுவலியா இருக்கட்டும், இல்ல எம்எஸ் சாமிநாதன், இவங்க எல்லாருமே வந்து ட்ரெடிஷனலா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டு அவங்களே கவர்மெண்ட் சூஸ் பண்ணல. ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஒரு அகாடமிக் பர்சனாலிட்டியா இருக்கலாம், இல்ல பிரைவேட் கார்பரேட்ல ஒர்க் பண்றதா இருக்கலாம், அவங்களுக்கு கவர்மெண்ட் தேவைப்படுது நினைச்சா அவங்களை அப்பாயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்லாத ஒரு விஷயம் இந்த ப்ரொஃபஷனல் ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ற ஒரு சிஇஓக்கோ இல்ல ஒரு அகாடமிக் இருக்குன்னா என்னவா காரணமா இருக்கும்? இவர் வந்து எப்படி சொல்றது, இவருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், ஒவ்வொரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் தெரியும், பட் இவங்க என்ன அர்த்தம்? இவங்க வந்து லாஸ்ட் 20 இயர்ஸ் 30 இயர்ஸாவே ஒரே ஒரு ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல வந்து டெவலப் ஆக ஆசைப்படுது. கண்டிப்பா பிரைவேட் செக்டர்ல இல்ல அகாடமிக்ல வந்து செமிகண்டக்டரையே தன் லைஃப் முழுக்க 30 இயர்ஸா ரிசர்ச் பண்ணி படிச்சாங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிஷ் ஏரியாஸ்ல ஸ்பெஷலைஸா இருக்கிறவங்கள சூஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட். ஸோ லேட்டரல் என்ட்ரில அது ஒரு பாசிட்டிவ், கரெக்டா? அந்த ஆங்கிள் யோசிக்கலாம். இன்னொரு பிளான் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ண ட்ரெடிஷனல் கேட்டர் இருக்காங்கன்னா அவங்க வழக்கமா எப்படி யோசிச்சாலும் தான் யோசிப்பாங்களே, ஏன்னா சிஸ்டம் அடாப்ட் ஆயிட்டாங்க. புதுசா நீங்க ஒரு ஆளை உள்ள ஆட் பண்ணும்போது ஃப்ரெஷ் ஐடியாஸ் வரும்ல. ஸோ இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது ஆசைப்பட்டாங்கன்னா லேட்டரல் என்ட்ரி அப்பாயிண்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமானது, ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண ஒரு ஆஸ்பிரண்ட்டும் ஒரு பிசினஸ் இண்டிவிஜுவலா டெவலப் பண்ணி அதுல ஒரு 25 இயர்ஸா ஒர்க் பண்ண ஒரு இண்டிவிஜுவலும் ஒன்றும் கிடையாது. இவருக்கு முன்னாடி இந்த போஸ்ட் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல, அவங்க கண்டினியூ பண்றாங்க. பட் இவர் இருக்காருல பிரைவேட்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ இவர்கிட்ட வந்து ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ் பயங்கரமா இருக்கும், டைனாமிக்கா இருக்கலாம். ஸோ இவரும் பியூரோக்ராட் தான், அவரோட கெரியர்ல பியூரோக்ராட். இவங்க கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறதும் முக்கியம் இல்லை, ஏன்னா இந்தியாவோட எக்கனாமிக் சிஸ்டம் மாறிடுச்சு, கேபிட்டலிஸ்டிக்கா மாறிட்டு இருக்குல்ல. அப்போ கேபிட்டலிஸ்ட் சிஸ்டமா மாறிட்டு இருக்கிற ஒரு எக்கனாமில கவர்னன்ஸும் கேபிட்டலிஸ்டிக்கா இருக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த ஒரு 5 இயர்ஸ்ல இந்தியா வந்து பார்த்தோம்ல, இப்போ இந்தியா வந்து பயோ இண்டஸ்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ண ஆசைப்படுறாங்க வச்சுக்கலாம். அப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரி போனா யாரை போடலாம்? ட்ரெடிஷனலா யூபிஎஸ் என்ன பண்ணலாம்? ஒரு சீனியர் ஆஃபீஸரை போட முடியும். பட் அதை விட இது முக்கியம், இந்த பயோ இண்டஸ்ட்ரியிலே ஒர்க் பண்ண ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு சிஇஓவை அப்பாயிண்ட் பண்ணுறா. அவங்களே தெரியும், அந்த சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணா அவருக்கு லாஸ்ட் 25 இயர்ஸா வெறும் பயோ இண்டஸ்ட்ரியில மட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ அவர் அதில் மோஸ்ட் எக்ஸ்பர்ட். அவர் தர அட்வைஸ் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இன்னோவேட்டிவாகவும் இருக்கும், ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். எப்படி பார்த்தாலும் நெகட்டிவ் இருக்கு. அவங்க எவ்வளோதான் அந்த ஃபீல்டில் இந்த கரியர்ல தனியாக இருந்து வந்திருந்தாலும் அவங்க ஒர்க் பண்ண போகிறது கவர்மெண்ட்ல. ஸோ கவர்மெண்ட் ஒர்க் பண்ண போறாங்கன்னா கவர்மெண்ட் சிஸ்டம் தெரியும். ஸோ அவங்க வந்து அவங்க லாஸ்ட் 25 இயர்ஸ் பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவருக்கு கிடைக்க போற போஸ்ட் வந்து கவர்மெண்ட் போஸ்ட். இப்போ அந்த கவர்மெண்ட் சிஸ்டம் ஒர்க் ஆகுற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால, ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு நாலேஜ் இருக்குல்ல, அந்த ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஒரு நாலேஜ் இருக்கும், அந்த இம்ப்ளிமெண்டேஷன் மெக்கானிசம்ல ப்ராப்ளம் வரும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லலாம், இல்லை எல்லாரையும் வந்து ஒன்று சேர்த்து ஒர்க் பண்ணுவாங்களே, கோஆர்டினேஷன். ஸோ அதில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ லேட்டரல் என்ட்ரி அப்பாயிண்ட் பண்றதுல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. இது எல்லாத்த விட இந்தியாவோட முக்கியமான பாசிட்டிவ் என்ன? டெமோக்ரஸி, அதாவது அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி. ஒரு ஆளை வந்து அப்பாயிண்ட் பண்றோம்னா அவங்க எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்களான்னு தெரியணும்ல. பட் லேட்டரல் என்ட்ரி ஒரு ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணும்போது தனக்கு பிடிச்சாலே அப்பாயிண்ட் பண்ண முடியல. ஈவன் யூபிஎஸ்சி தான் அப்பாயிண்ட் பண்ணாலும் டைரக்ட் அப்பாயிண்ட் பண்ணுறேன், என்ன காரணத்துக்கு இவர் சூஸ் பண்றதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ மேபி பிரைம் மினிஸ்டருக்கு பிடிச்ச ஆட்கள் அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதனால டெமோக்ரஸிக்கு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா வர வாய்ப்பு இருக்கு. டெமோக்ரஸி என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணும்ல. அதாவது ஒரு எம்பிஸ்ல இருக்கிற ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடைக்க வேண்டிய சீட் வந்து யாருக்கு போகுது? பிரைவேட்ல ஒர்க் பண்ண ஒரு ஆளுக்கு போகுதுல்ல. ஸோ டெமோக்ராட்டிக்கா சோஷியல் ஜஸ்டிஸ் அவங்க பிரச்சனை வருதுல்ல. ஸோ மேபி சஜஸ்ட் பண்ணலாம் நாமளே. அதாவது நீங்க பிரைவேட்ல இருந்து வெளியில இருந்து நீங்க ஆட்கள் எடுக்கிறீங்க, ஓகே, பட் அப்படி எடுக்கும்போது கூட ரெப்ரசன்டேஷன் ஃபாலோ பண்ணுங்க. எல்லா கம்யூனிட்டிக்கும், எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஸ், உமன் எல்லாருக்குமே கிடைக்குதான்னு செக் பண்ணிங்க. இன்னைக்கு டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜ்ல நீங்க ஹெட்டிங் போட்டுக்கல, அனலைசிங் தி ஜெண்டர் பட்ஜெட் ஆஃப் 2024-25. நிறைய பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க பெரிய ஆர்டிகல் இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 2-3 பாயிண்ட்ஸ் தான் பார்க்கலாம். கவர்மெண்ட் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுக்கலாம். அந்த 100 ரூபாயில ஒரு 10 ரூபாய் மட்டும் தனியா என்ன பண்றாங்கன்னா, இந்த 10 ரூபாய் வந்து உமன் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த 100 ரூபாயில இந்த 10 ரூபான்றது என்னது? ஜெண்டர் பட்ஜெட்டிங் சொல்லலாமா? டோட்டல் பட்ஜெட்ல 10 ரூபான்றது ஜெண்டர் பட்ஜெட்டிங். எல்லா வருஷமும் ஒரு பட்ஜெட்டை அனலைஸ் பண்ணும்போது ஜெண்டர் பட்ஜெட்டிங் அதிகமா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டை வந்து ரிலீஸ் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த வருஷம் பட்ஜெட்டோட ஹார்ட் எதுனா உமன் டெவலப்மெண்ட். என்ன அர்த்தம்? ஓகே, அப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த ₹100 அதிகமான காசு உமன் டெவலப்மெண்ட் அலோகேட் பண்ணிருப்பாங்களா? அலோகேட் பண்ணிருக்காங்களா இல்லையா? லாஸ்ட் இயருக்கு இந்த இருக்கிற டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபேக்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் இது நமக்கு தெரியும். பட்ஜெட்டை பத்தியான அனலைசிஸ். ஜெண்டர் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட்னா பட்ஜெட்ல ஜெண்டருக்கு எப்படி இருக்கு அனலைஸ் பண்ணுவாங்களா? சிம்பிளா GBS சொல்லுவாங்க. இந்த ஜெண்டர் பேஸ்ட் பட்ஜெட் அனலைஸ் பண்றது 2005 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுன்னா, வருஷம் பட்ஜெட் ரிலீஸ் பண்றாங்கன்னா அந்த பட்ஜெட்ல எந்தெந்த ப்ரோக்ராம்ஸ், எந்தெந்த இனிஷியேட்டிவ்ஸ், எந்தெந்த ஸ்கீம்ஸ் வந்து டைரக்டா பெண்களை இம்ப்ரூவ் பண்ணுது, இல்லை இன்டெரக்டா இம்ப்ரூவ் பண்ணுது, அதை அனலைஸ் பண்ணி இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணும்போது எல்லா பட்ஜெட்லையும் 2005 அனலைஸ் பண்ற எல்லா பட்ஜெட்லையும் எக்ஸாம்பிள் ஃபேக்டா சொல்லணும்னா இந்த வருஷம் பட்ஜெட்ல மட்டும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு செலவு பண்ண போற காசு வந்து 48 லட்சம் கோடி. ஸோ அவ்வளோ அமௌண்ட் இமேஜின் பண்ண முடியுதுல்ல. அந்த 48 லட்சம் கோடி சிம்பிளா ₹100 வச்சுக்கலாம். வருஷம் பட்ஜெட் வந்து ஒரு ₹100 ரிலீஸ் பண்றாங்கன்னா, அதாவது இந்த வருஷம் கவர்மெண்ட் ஒரு ₹100 செலவு பண்ண போது மக்களுக்குன்னா, இந்த ₹100 எல்லா வருஷமும் கண்டிப்பா ஒரு ₹5 ஜெண்டர் பட்ஜெட்டா இருக்குது. அதாவது ஜெண்டரை எப்படியாவது இம்ப்ரூவ் பண்றதுக்கு டைரக்டாவோ இன்டெரக்டாவோ சில ஸ்கீம்ஸ் வந்து உமனை இம்ப்ரூவ் பண்ணுது. பட் இந்த வருஷம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த ₹100 ₹6.8 இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பெண்களோட டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே இந்த இன்க்ரீஸ் வந்து ரியாலிட்டியில இம்ப்ரூவ் பண்ணுதா இல்லையா, இல்லை நம்பர் கேமா அப்படின்றத பார்க்கலாம். நான் GPS பார்த்தோம்ல, ஜெண்டர் பட்ஜெட் ஸ்டேட் பார்த்தோம்ல, அந்த பட்ஜெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் பட்ஜெட் வச்சு இதான் டோட்டல் பட்ஜெட். ஓகேவா? தனியாக இன்னொன்று போட்டுறேன், ஜெண்டர் பட்ஜெட் போட்டுறேன். ஓகே, நான் என்ன பண்ண போறேன், அனலைஸ் பண்ண போறேன். இதுல அலோகேட் பண்ண ₹100 வந்து எப்படி எல்லாம் ஜெண்டரை இம்ப்ரூவ் பண்ண போது செக் பண்ண போறேன். அப்படி செக் பண்ணும்போது இந்த பட்ஜெட்டை நான் அனலைஸ் பண்ணும்போது 3 பிரிச்சுக்கிறேன். பட்ஜெட்ல சொல்லப்பட்ட சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்கீம்ஸ் வந்து 100% பெண்களுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், பெண்களுக்கு வந்து மாசம் ஒரு ₹1000 வந்து அக்கௌண்ட்ல போடலாம் ஸ்கீம் இருக்குன்னா, அதுக்கு டோட்டலா ஒரு 10 கோடி அலோகேட் பண்றாங்கன்னா, அந்த 10 கோடி யாருக்கு? பெண்களுக்கு மட்டும்தான். ஏன்னா பெண்களுக்கான ஸ்கீம் அது. அப்ப ஜெண்டர் பட்ஜெட்ல நான் என்ன பண்றேன்னா, பார்ட்டின்னு போட்டுட்டு ஓகே, இந்த ஸ்கீம் நான் அப்படியே எங்க போட்டுறேன், பார்ட்டியில போட்டுறேன். ஏன்னா இது 100% அலோகேட் பண்ண காசு வந்து உமனுக்கு. பிரிச்சர் ஓரளவுக்கு புரியுதுல, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அகைன் புரியல படுத்து புரிஞ்சிடும். இப்போ அடுத்த ஸ்கீம் பாக்குறேன். இந்த ஸ்கீம் பேர் என்ன போட்டிருக்கு? எல்லாருக்கும் வீடு கட்டி தர்ற ஸ்கீம். இந்த வருஷம் எல்லாருக்கும் வீடு கட்டி தர்றதுக்கு எவ்வளவு காசு அலோகேட் பண்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கோடி அலோகேட் பண்றாங்க. கண்டிப்பா இந்த 100 கோடி அமௌண்ட் ஆஃப் வீடு கட்ட போறாங்கல்ல, இது எல்லா வீடும் பாய்ஸ்க்கு போகாது, சில வீடு பெண்களுக்கு போகும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, கண்டிப்பா வந்து பாதிக்கு பாதி வீடு கண்டிப்பா பெண்களுக்கு போகும். பட் 100% 100 கோடியும் எல்லா வீடும் பெண்கள் கிடையாதுல்ல. ஸோ அப்போ யோசிக்க முடியுது என்னன்னு பிரிச்சிடறேன். பார்ட் பின் போட்டு சரி, கவர்மெண்டோட பட்ஜெட்ல வீடு கட்டுற திட்டம் இருக்கு, அது 100 கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த வருஷம் செலவு பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் செலவு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா 100 கோடி அட்லீஸ்ட் ஒரு 40 கோடி ஆச்சு அந்த வீடு கட்டுறது வந்து பெண்களுக்கு போகும். ஸோ கண்டிப்பா 100% கிடையாது, மேபி 99% இருந்து 30% மீனிங் புரிச்சுல. எஸ், இந்த 100 கோடியில கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 30 கோடி ஆச்சு பெண்கள் கொடுத்துருவாங்க, வீடு எடுத்துருவாங்க. ஸோ 30% இருந்து 60 இருக்கலாம், 40 இருக்கலாம், 80 இருக்கலாம், 100 கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல 100% இவங்களுக்கா? அப்போ அது ஒரு வேல்யூ இருக்கா, ஒரு காசு இருக்கு. அண்ட் பார்ட் பிளேனா இருக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குமா? ஏன்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ் ஒரு 10 ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, அந்த 10 ஸ்கீம்ல பாய்ஸ்க்கும் வேல்யூ ஆகும், கேர்ள்ஸ்க்கும் வேல்யூ ஆகும்ல. இப்போ கேர்ள்ஸ்க்கு அலோகேட் பண்ணா இவ்வளவு அலோகேட் ஆகும். அந்த காசுல கால்குலேட் பண்ணா அதுல வர அமௌண்ட் தான் ஜெண்டர் பட்ஜெட்டிங். புரிஞ்சுல? இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, என்ன கொஞ்சம் அனலைஸ் பண்ணுது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லுதுன்னா, பட்ஜெட்ல இது மட்டும் கிடையாதுங்க, நீங்க இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா சில ஸ்கீம்ஸ்ல பாக்குறதுக்கு வந்து ஆண்களுக்கு மட்டுமே இருக்க மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலா அதுலயும் ஒரு 10% 20% கேர்ள்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க. அந்த ஸ்கீம்ஸ் நாம ஏன் வந்து டோட்டல் பட்ஜெட்ல சொல்லணும்? மீனிங் புரிச்சுல? எஸ், அப்ப அதுலயும் சில கோடி வந்து பெண்களுக்கு போகுதுல, அதையும் அலோகேட் பண்ணலாம். ஸோ பார்ட் சின்னு அலோகேட் பண்ணி கண்டிப்பா ஒரு ஸ்கீம்ல 30% கீழே பெண்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அது 10% இருக்கலாம், 10% அமௌண்ட் இருக்கலாம், 20% இருக்கலாம். அதையும் எழுதுன்னு சொல்றாங்க. மீனிங் புரிஞ்சா? ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பட்ஜெட்ல எப்படி எல்லாம் பெண்களுக்கு காசு போகுதோ அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணி அக்கௌண்ட் பண்ணி போட்டு அப்ப இப்படி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கும்? ஜெண்டர் பட்ஜெட் பார்க்க அதிகமா இருக்கும். என்ன சொல்ற புரிஞ்சா? சரி, கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, அதை பாருங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஓகே, இப்போ வந்து இது உங்க அப்பா, நீங்க கேர்ள் சைல்டு, நீங்க கேர்ள். இப்போ ஓகே, அப்பா வந்து ஒரு மாசம் ₹100 செலவு பண்றாரு வீட்டுக்கு. ஓகே, நீங்க போய் அப்பாட்ட கேக்குறீங்க, அப்பா நீ மாசம் ₹100 செலவு பண்ற வீட்டுக்கு, எனக்கு எவ்வளவுப்பா செலவு பண்ற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறாங்க வச்சுக்கலாம். என்ன சொல்றேன்? சரி, இந்த ₹100 நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன்ல, அது ₹5. போன தடவையும் கட்டினேன் ₹5 ஸ்கூல் ஃபீஸ், இது வந்து உனக்காகவே செலவு பண்ண காசு அப்படின்னு அப்பா சொல்றாரு. இது புரிஞ்சுல? ஓகே, இப்போ அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே கேர்ள் கொஞ்சம் வளர்ந்துருக்கும்ல, அகைன் வந்து கேக்குது, அப்பா எனக்கு இந்த வருஷம் பட்ஜெட் எல்லாம் அலோகேட் பண்ணிருக்கேன், மாசம் ₹100 எனக்கு இவ்வளவு அலோகேட் பண்ணிருக்கேன், சேம் அகைன் ஸ்கூல் ஃபீஸ் ₹5 அதான் உனக்கு அப்படி சொன்னா, மேபி அந்த கேர்ளுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டெம்பரா இருக்குல்ல, நமக்கு வந்து அதிகமா காசு அப்பா செலவு பண்ண மாட்டேன்னு யோசிப்பாங்களே. ஒருவேளை பொண்ணு ஆர்கியூ பண்ணி வச்சுக்கலாம், என்னப்பா ரொம்ப கம்மியா இருக்கு, இதுக்கு தான் இவ்வளவு ₹100 செலவு பண்றியா, என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குதுன்னா, அப்பா என்ன பண்ணலாம்? சரி ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ₹10 செலவு பண்றேன்னு சொல்லலாம். பட் இன்னொரு ஆங்கிலையும் மேபி அவர் பொலிட்டிக்கலா சொல்லணும், அதாவது ஸ்மார்ட் ஆன்சர் பண்ணலாம், இப்படி ஆன்சர் பண்ணலாம். ஏமா அந்த ₹5 டைரக்டா உனக்கு போகுதாமா, நல்லா யோசி. டெய்லியும் நம்ம வீட்டுல சாப்பாடு சாப்பிடுறோம்ல, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்ல, அதுல நீயும் சாப்பிடுறல, அப்போ அதுல எல்லாரும் தான் சாப்பிடுறோம், அதுல நீயும் சாப்பிடுறல, உனக்கான செலவு ₹1 இருக்கும்ல, நான் உனக்காக தரேன்னு அர்த்தம். அப்ப அந்த ₹5 ஒன்னு ஆட் பண்ணிக்கும். ரெண்டாவது இப்ப தியேட்டர் போற வச்சுக்கலாம், ஃபேமிலியா தான் போறோம், பட் உனக்கு டிக்கெட் போடுறோம்ல, அந்த டிக்கெட் காசு உனக்கு தானே. புரிஞ்சா? அப்போ சாப்பாடுக்கு 100% உனக்கு அலோகேட் பண்ணல, எல்லாரும் சாப்பிடுறோம், அதுல நீ 2 தோசை சாப்பிடுறல, அது என் காசு தானே. அந்த ₹1
ஆட் பண்ணிக்கோ, அது உனக்கான செலவு தானே. நாளைக்கே ஒரு பைக் வாங்க போகிறேன், ஒரு ஸ்கூட்டி வாங்குறேன், அந்த ஸ்கூட்டியை வந்து அம்மாவும் ஓட்டலாம், பட் நீ ஓட்டலாம் தானே, பையனும் ஓட்டலாம், பட் நீ ஓட்டுறல, ஒரு 10 நாள் ஓட்டணும்ல, அப்போ அதுக்கும் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நான் தான் தரேன் பெட்ரோல் போகிறதுக்கு. இப்போ பார்த்தோன்னா ₹5 ப்ளஸ் அந்த சாப்பாடுக்கு ₹1, அப்புறம் வெளியே என்டர்டைன்மெண்ட் போனது ₹1, அப்புறம் நீ பெட்ரோல் போட்டது உனக்குன்னு அலோகேட் பண்ணுது. ஒரு மாசத்துல 4 தடவை ஓட்டிருப்பல, இப்போ ஆட் பண்ணிப்பாரு 5+1+1+ இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு ₹8 இருக்கா. ஸோ இந்த வருஷம் நீ போன வருஷம்லாம் விட்டா கூட இந்த வருஷம் பார்த்தோன்னா உனக்கு ₹10 இல்லை ₹8 அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிற பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ் தான் இந்த பட்ஜெட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. என்ன அட்வான்டேஜ்னா, இன்னும் கிளியரா டேட்டாவா ஒவ்வொரு விஷயத்துலையும் பெண்களுக்கு போதா இல்லையா, எவ்வளோ போகுது அனலைஸ் பண்ணி ஒரு தெளிவான ஒரு டேட்டாவை ரெடி பண்ணது ப்ளஸ் பாயிண்ட். பட் போன வருஷம் இந்த பொண்ணு சொன்னாங்களே, போன வருஷம் ₹5, இந்த வருஷம் ₹8 அதிகமாக இருக்குல்ல. இது ரியல் இன்க்ரீஸாக கேட்டால் ரியல் இன்க்ரீஸ் கிடையாதுல்ல, ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணி நெட்டில் போட்டுருக்காங்க. அப்போ ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. இப்போ ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ரியலாகவே ஒரு ₹3 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணும்போது வர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல, அது கிடையாதுல இது. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ கவர்மெண்ட்டோட ஜெண்டர் பட்ஜெட்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த டேட்டாஸ்லாம் கரெக்டாக போடும்போது அதிகமாக இருக்கு. இது எனக்கு என்ன காரணம்னா, லாஸ்ட் டைம் இதெல்லாம் நம்ம தெளிவாக போடாததுனால கம்மியாக இருந்திருக்கு. இந்த தடவை தெளிவாக பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, அதாவது 100% உனக்கு செலவு பண்ண காசு, சாப்பாட்டில் 30% காசு போகுது, என்டர்டைன்மெண்ட் 10% காசு பிரிச்சு எழுதுறாங்களே, எழுதுனால பார்க்க அதிகமாக இருக்க தவிர ஆக்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது அப்படின்றத நான் வச்சுங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்கஷனோட நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெண்டர் பட்ஜெட் 5%லேருந்து 6.8 அதிகமாக இருக்குல்ல, அது எப்படி அதிகமாக இருக்கு? கண்டிப்பாக என்ன பண்ணிருப்பாங்க, அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்களே, இதெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. நீ இதுக்கு யூஸ் பண்றல, அப்போ இது உனக்கு காசு சொல்லி அந்த மெத்தட் இருக்குல்ல, இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், அக்ரிகல்ச்சரை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஸ்கீம் இருக்குல்ல, PM கிசான் ஸ்கீம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கண்டிப்பாக விவசாயத்தில் பெண்கள் இருப்பாங்கல்ல, அப்போ இந்த ஸ்கீம்ல டோட்டல் அமௌண்ட்ல கண்டிப்பாக யாருக்கு போயிருக்கும், பெண்களுக்கு கொஞ்சம் போயிருக்கும்ல. நம்ம என்ன அசூம் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 25% ஆச்சு பெண்களுக்கு போயிருக்கும். அப்போ நம்ம ஏன் இந்த ஸ்கீமை வந்து ஜெண்டர் பட்ஜெட்ல ஆட் பண்ணக்கூடாது, பார்ட் சி ஆட் பண்ணிடலாமா? ஏன்னா 100%ல அட்லீஸ்ட் ஒரு 30% கம்மி, அவ்வளோ அமௌண்ட் ஆகுது கண்டிப்பாக கேர்ள்ஸ்க்கு அது டெவலப் ஆகும் தான். ஏன்னா அந்த ஸ்கீம் வந்து பாய்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஹோலிஸ்டிக்கா அப்போ கேர்ள்ஸ்க்கும் போகும் கண்டிப்பாக. மினிமம் 25% போகும். அப்போ டோட்டல் ஸ்கீமோட அமௌண்ட்ல 25% எடுத்து பார்த்தாலே 15,000 கோடி. அப்போ கண்டிப்பாக ரியாலிட்டியில் இந்த 15,000 கோடி செலவாயிட்டு தான் இருக்குது. பட் நம்ம நோட் பண்ணல ஜெண்டர் பட்ஜெட்டில், இப்போ ஆட் பண்ணுறோம். அப்போ GBS எப்படி பார்க்கறதுக்கு லாஸ்ட் விட அதிகமாக இருக்குமா? எஸ். சரி, ஆக்சுவலி ஆட் பண்ணுறது கரெக்ட் தானுங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி கிசான் ஸ்கீம்ல பெண்களுக்கு வந்து ரீச் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியல. இப்போ கவர்மெண்ட் பண்ணி அலோகேட் பண்ணிருக்கு. அதாவது கண்டிப்பாக லாஸ்ட் டைம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கேர்ள்ஸ்க்கு போயிருக்கு, மினிமம் ஒரு 25% போயிருக்குன்னு என்ன பண்ற அசியூம் பண்ணி சர்ச் பண்ணி சொல்றாங்க. அப்போ ஃபியூச்சர்ல PM கிசான் ஸ்கீமை இம்ப்ரூவ் பண்ணா அது கேர்ள்ஸ்க்கும் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு ஆங்கிள், ரியாலிட்டியில அந்த ஸ்கீமோட அமௌண்ட்டை அதிகமாக்கி அதை வந்து பார்ட் சில போடல. இது புரிஞ்சுக்கலாம். எஸ். அண்ட் பார்ட் ஏ ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? எஸ். இப்போ நீங்க யோசிங்களேன், கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட் ஸ்கீம் இருக்கோ, இன்னொரு முக்கியமான ஸ்கீம் வில்லேஜில் வாடுற மக்களையும் சரி, அர்பன்ல வாடுற மக்களும் சரி, நிறைய பேர் வீடு இருக்காதுல்ல, அந்த மக்களுக்கு வீடு கட்டி தர்றதுக்கான ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, அது பேர் என்னது? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா தானே, PMAY ஸ்கீம். ஓகே, நல்லா யோசிங்களேன். இந்த ஸ்கீம் வந்து வில்லேஜ்லயும் இருக்கு, அர்பன்லயும் இருக்கு. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வீடு கட்டி தர போறாங்க இந்த வருஷம்னா, இந்த 100 வீடு யாருக்கு மட்டும் போகும்? பெண்களுக்கு மட்டுமா போகும்? அந்த வீட்டோட தலைவர்கள் வந்து ஆண்களும் இருக்காங்க, மேக்ஸிமம் ஆண்கள் தான் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. அப்போ இந்த ஸ்கீமுக்கு ஒரு 100 கோடி அலோகேட் பண்றாங்கன்னா எதில் ஆட் பண்ணலாம்? நம்ம அனலைஸ் பண்ணும்போது பார்ட் ஏல போடலாமா, பார்ட் பில போடலாம், பார்ட் சில போடலாமா? சரி, கண்டிப்பா என்ன பண்ணலாம், பார்ட் சி தான் அவசியம் கிடையாது. ஏன்னா வீடு கட்டி கொடுத்தா கண்டிப்பா பாதிக்கு பாதி யாருக்கு பெனிஃபிட் ஆகும்? உமனுக்கு பெனிஃபிட் ஆகும் தான். கரெக்டா? ஸோ அப்போ அட்லீஸ்ட் பார்ட் பில போடலாம்ல. ஏன்னா அது வந்து 100% கேர்ள்ஸ் சொல்ல முடியாது, பாய்ஸ்க்கும் யூஸ் ஆகுது, பட் ரொம்ப கம்மி கிடையாது, மேக்ஸிமம் அவங்களுக்கு இன்ஃப்ளூன்ஸ் ஆகுது. பார்ட் பில போடலாம். கரெக்டா? ஆக்சுவலா இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, PM ஆவாஸ் யோஜனால ஒரு 100 கோடி அலோகேட் பண்றாங்கன்னா, இந்த 100 கோடி பெனிஃபிட் யாருக்கு போகுது? பெண்களுக்கு தான் போகுது. 100% பெனிஃபிட் கேர்ள்ஸ்க்கு தான் போகுது. அப்போ பார்ட் ஏல போட்டுடலாம். புரிஞ்சா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆவாஸ் யோஜனால ஒரு 100 கோடி அலோகேட் பண்றாங்கன்னா 50% பெண்களுக்கு யூஸ் ஆகுது. அப்போ இந்த 100 கோடி 50 கோடி யாருக்கு யூஸ் ஆகுது? பெண்களுக்கு யூஸ் ஆகுதா? அப்போ பார்ட் பில போட்டுக்கலாம். ஏன்னா 50%. அப்போ 50 கோடி இந்த ஸ்கீம்ல பெண்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்றாங்கன்னா, அப்படிலாம் தேவையில்லை, அந்த ஹவுசிங் ஸ்கீம்ல 100 கோடி பெண்களுக்கு யூஸ் ஆகுது. அப்போ 100 கோடி என்ன பண்ணிடலாம், பார்ட் ஏல ஆட் பண்ணிடலாம். இப்போ ஜெண்டர் பட்ஜெட் பார்க்க இருக்கும் அதிகமாக இருக்கும்ல. ஒரு ரியாலிட்டியில் பார்த்தோன்னா உமனோட எம்பவர்மெண்ட்டுக்கு காசு அதிகமாகல, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேம் தானே. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், வீடு கட்டி தர்ற ஸ்கீம்ன்றது பெண்களுக்கு மட்டுமே இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, அதில் பாய்ஸ்க்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கரெக்டாக? அப்போ 100% அது உமன் டெவலப்மெண்ட் போடுறது தப்பு. என்ன போட்டுக்கணும், ஒரு 100 கோடி ரூபாய் நம்ம வந்து வீடு கட்டி தரதுக்கு அலோகேட் பண்றோம், 100 கோடி ரூபாயில அட்லீஸ்ட் 50 கோடி பெண்களுக்கு யூஸ் ஆகுது. அப்போ பார்ட் பில போட்டுக்கலாம். இந்த வருஷம் டோட்டல் பட்ஜெட் ஜெனரல் பட்ஜெட்ல 50 கோடி வேல்யூ போட்டுக்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அப்படிலாம் கிடையாது, 100 கோடி வேல்யூவும் கேர்ள்ஸ்க்கு தான். வீடு கட்டி தரதோட இம்பாக்ட் கவர்மெண்ட் பிளான் பண்ணதான் வீடு யாருக்குன்னா கேர்ள்ஸ்க்கு தான். அப்போ இந்த வருஷம் ஜெண்டர் பட்ஜெட் பார்க்க 50 கோடி கிடையாது, 100 கோடி டபுள் ஆயிருக்குல்ல. எஸ். அதனால 5% இருந்து 6.8 அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த பார்ட் ஏ பார்ட் பி வாசியில இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணாத ஆட் பண்ணிருக்காங்க. அது வந்து அவங்க வந்து இது ஏன் ஆட் பண்ணோம், ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா நாங்கள் இந்த ஸ்கீம்ல 40 ரூபாய் கண்டிப்பா கேர்ள்ஸ் தான் போகுது. லாஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தோம், லாஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கேர்ள்ஸ் தான் அதிகம் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணிருக்கோம். டேட்டா பாருங்க. அதனால இந்த 100 ரூபாயில 40 ரூபாய் அலோகேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணல, டேட்டா எதுவும் தரல, ஜஸ்ட் நம்பர் மட்டும் ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமான ஸ்கீம் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம். அதாவது நீங்க ஆண்டர்பிரனர் ஆகணும் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு காசு அலோகேட் பண்ணி அதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ கவர்மெண்ட் என்ன அசியூம் பண்ணுதுன்னா, இதுல வந்து ஒரு 100 ரூபாய் அலோகேட் பண்ற வச்சுக்கலாம், ஒரு 100 ரூபாய் அலோகேட் பண்ணி வில்லேஜ்ல இருக்கிற அக்ரிகல்ச்சர் தவிர்த்துட்டு நான் ஃபார்ம்
கன்ஃபார்மாக ஆண்டர்பிரனராக மாறுற யங்ஸ்டர்ஸ்க்கு ரூ. 100 போகுதுன்னா அந்த ரூ. 100 கண்டிப்பாக பெண்களுக்கு அதிகமாக போகுது. அதாவது அட்லீஸ்ட் ஒரு 40% பெண்களுக்கு போகுது. ஸோ ஜெண்டர் பேஸ்ட் பட்ஜெட்டிங்கில் இந்த ரூ. 100 40% உள்ள ரூ. 40 இந்த ரூ. 40 எழுதிக்குங்க. இது ஆட் பண்ணிருக்காங்க. பட் கிளாரிட்டியாக வந்து இந்த ஸ்கீமில் ரூ. 100 அலோகேட் பண்ணுறாங்கன்னா கரெக்டாக ₹40 பெண்களுக்கு போகுது அப்படின்ற டேட்டாஸ் கிடையாது. கவர்மெண்ட் அசியூம் பண்ணுது. கண்டிப்பாக ஒரு ரூ. 100 செலவு பண்ணுறாங்கன்னா ஒரு 10 பேர் அந்த ஸ்கீமில் வராங்கன்னா கண்டிப்பாக 4 பேர் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க சொல்லிட்டு அலோகேட் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்கீம் இருக்கு, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ரூரலில் இருக்கிற வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுன ஒரு மிஷன். ஸோ இதையும் நீங்கள் அந்த 100 வேலை திட்டம் இருக்குல்ல அதுக்கு கம்பேர் பண்ணாங்க. அது 100 வேலை திட்டம் வேற, இது வேற. நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் NRLM. இதுக்கு அலோகேட் பண்ண காசு இருக்குல்ல, இந்த ஃபுல் காசு எல்லாம் போட்டாங்கன்னா இந்த தடவை பார்ட்டியில் போட்டாங்க. பட் ஆக்சுவலாக இது கரெக்ட் தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மெஜாரிட்டி பீப்பிள் 99% யார் இருப்பாங்க, பெண்கள் தான் இருப்பாங்க. பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பட்ஜெட் என்ன பண்ணா அந்த ரூரல் லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் பண்றோம். பட் அதாவது ஜெண்டர் நம்ம யோசிக்கல, அது வந்து ஒட்டுமொத்த வில்லேஜ் இம்ப்ரூவ் பண்ணி யோசிக்கிறோமா. பட் இந்த வருஷம் பட்ஜெட்ல கவர்மெண்ட் என்ன பண்ணுது, கால்குலேட்டிவா யோசிச்சு இல்ல அது ஒட்டுமொத்த மக்களுக்கு தான். பட் அந்த மக்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 100% பெண்கள் தான் ஒர்க் பண்றாங்க. இப்போ அந்த காசு நாம ஏன் வெறும் பட்ஜெட்ல மட்டும் போடணும், அந்த பட்ஜெட்ல இருந்து பிரிச்சு ஜெண்டர் பட்ஜெட் ஆட் பண்ணுங்க. பார்ட் ஏல நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிடுங்க. டோட்டலா பார்க்க எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும்ல. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கிற பாலிடிக்ஸ். புரிஞ்சு முடியல. லாஸ்ட் இயர்ல 2023 பட்ஜெட்ல நீ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனோட ஒரு 100 அலோகேட் பண்ணிருக்காங்கன்னா அதுல பாதிக்கு பாதி பெண்களுக்கு தான் யூஸ் ஆகும் சொல்லிட்டு 50 crore ஆட் பண்ணிருந்தாங்க. பார்ட் பில்ல போட்டிருந்தாங்க. இப்போ 100 crore யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ட்டியில போட்டாங்க. இப்போ ஃபைனலா வந்து 100 days எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இருக்குல்ல, 100 வேலை திட்டம் மகாத்மா காந்தி, அந்த ஸ்கீமோட 2023 டேட்டா எடுத்து பார்க்கும்போது இந்த ஸ்கீம் வழியா பெனிஃபிட் ஆன மக்கள்ல 59% மக்கள் யாருன்னா பெண்கள் தான். பாதிக்கு பாதி பெண்கள் பெனிஃபிட் இருக்காங்க. அப்போ இந்த ஸ்கீமுக்கு ஒரு ₹100 அலோகேட் பண்றாங்கன்னா எவ்வளவு ரூபாய்க்கு பெண்களுக்கு போகணும், ₹59 போகணுமா. ஆக்சுவலா பெண்களோட அக்கௌண்ட்ல வந்து பெண்களோட பட்ஜெட்ல வந்து 33% அலோகேஷன் போட்டிருக்காங்க. அதாவது 100 வேலை திட்டத்தில் டோட்டல் அமௌண்ட்ல 33% காசு தான் பெண்களுக்கு போது போட்டிருக்காங்க. இதுவும் அண்டர் ரிப்போர்ட்டிங். இந்த அண்டர் ரிப்போர்ட்டிங் சரி பண்ணணும். ஸோ ஓவர் ரிப்போர்ட்டிங் இருக்கு, அண்டர் ரிப்போர்ட்டிங் இருக்கு. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கலாம், கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு வகையில் டேட்டாவை அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ரெண்டாவது ஜெண்டர் பட்ஜெட்டிங் இம்ப்ரூவ் பண்ண போறோம், இல்லை இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் கான்ஷியஸா இவங்களுக்கு இவ்வளவு காசு போதும் செக் பண்ண போறோம் அப்படின்னு வச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அக்கௌண்டிங்ல ஒரு அக்யூரேசி மிஸ் ஆகுது. அண்ட் ஒருவேளை நீங்க பண்ணது அக்யூரேட்டா தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்ட் ஏல ஒரு ஸ்கீம் போட்டிருக்கேன், 100% இந்த காசு வந்து பெண்களுக்கு தான் அப்படின்னு போட்டிருந்தாலும் உண்மையாவே 100% பெண்களுக்கு செலவாகுதான் செக் பண்ணும்ல. ஸோ ஆடிட்டிங் தேவை, ஜெண்டர் பேஸ்ட் ஆடிட்டிங் தேவை. ஸோ ஜெண்டருக்கு அலோகேட் பண்ற காசு ஜெண்டருக்கு செலவாகுதா இல்லையா, இல்லை சும்மா எழுதப்பட்ட காசான்னு ஆடிட்டிங் பண்றதுக்குன்னு அலோகேட் பண்ணணும். இது ஒண்ணுங்க. பட் ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா ஸ்பெண்டிங்கை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸா போடுறத விட ஆக்சுவல் ஸ்பெண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இந்தியாவில் ஜெண்டர் கேப் அதிகம், கரெக்டா, இதெல்லாம் அதிகம், அந்த இன்கம்லேயே அதிகம். அப்போ அந்த கேப்பை வந்து சரி பண்ணணும்னா ரியாலிட்டியில ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகமாக்கும். ஸோ இந்தியாவோட கவர்னன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்தியாவில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷன்லேயே வந்து ஓரளவுக்கு மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கின ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் ECI, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. என்ன காரணம், அவங்க தான் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன் எல்லாத்தையுமே கரெக்டான டைம்ல நடத்தி முடிச்சு நமக்கான கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுல ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்களே. பட் அதே எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் லோவர் லெவல் வந்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட ரோல் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சென்ட்ரல் லெவலில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் அளவுக்கு ரோல் பண்ண மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன் தான் இன்னைக்கு சென்டர் பேஜ்ல செகண்ட் ஆர்டிகல் இருக்குல்ல, மூவிங் தி ஸ்பாட்லைட் டு கிராஸ் ரூட் டெமோக்ரஸி. ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிற ப்ராப்ளம் என்ன சரி பண்ணலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ்ல ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சியா ஸ்டேட் லெவலில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஒர்க் பண்ண முடியுன்ற ஆர்டிகல் அது உங்க எக்ஸாமுக்கு முக்கியம். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எந்த இடத்துல ப்ராப்ளம் ஆகுது, ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். லோக்கல் எலெக்ஷன், அதாவது பஞ்சாயத்து எலெக்ஷன், அப்புறம் முனிசிபல் எலெக்ஷன், அந்த எலெக்ஷனை பீரியாடிக்கலா நடத்த முடியல. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த லோக்கல் எலெக்ஷன் நடத்துறதுக்கான அதிகாரம் இருக்கா, கான்ஸ்டிடியூஷன்லயே பவர் இருக்குல்ல. ஆர்டிகல் 243 கீழ இருந்து ஆர்டிகல் 243 ZA. நான் ஏன் வந்து எழுதிட்டு காட்டாம எழுதும்போது காட்டுறேன்னா மைண்ட்ல கொஞ்சம் டைம் எடுத்து எழுதும்போது மைண்ட்ல உட்காரும்ல, அதுக்காக தான். ஸோ 243K to 243 ZA வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாமே லோக்கல் எலெக்ஷன் நடத்தலாம், அதுக்கான அதிகாரங்கள் பத்தி பேசுறது. ஸோ இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன்ல ஒரிஜினல் கிடையாது, நம்ம என்ன பண்றோமா 1993 அதாவது 74வது முறையாக கான்ஸ்டிடியூஷன் திருத்தி இது கொண்டு வரோமா. ஸோ கான்ஸ்டிடியூஷனோட புக் படி பாத்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்டோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா லோக்கல் எலெக்ஷன்ல ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கம்ப்ளீட் அட்டானமியா இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கான பவர் தர ஆர்டிகல் இது. பட் பிராக்டிகலா பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபுல் பவரா இருக்கான்னு கேட்டா ஃபுல் பவர் இல்ல. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடகாவோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லோக்கல் எலெக்ஷன் நடத்துறது விட மாட்டேங்குது, டிலே பண்ணிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடத்தணும்னா நான் எங்க நடத்த போறோமோ அந்த பகுதி என்ன பண்ணணும்னா டீலிமிட்டேஷன் பண்ணுமா, அதாவது ஒவ்வொரு பகுதியும் பார்டரா பிரிக்கணுமா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்களால் பண்ண முடியல. அப்போ எங்களோட ஆக்ஷனை வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணுதுன்னா அவங்க பண்றது வந்து கண்டெம்ட் தானே. ஸோ அதுக்கு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அடுத்த ஸ்டேட் அப்படிதான், அந்த ஆந்திர பிரதேசம் என்ன பண்ணிருக்கு, ஒரு ஆர்டினன்ஸ் போட்டிருக்கு. ஆர்டினன்ஸ் போடுறதுனால எங்களால் இப்போதைக்கு எலெக்ஷன் நடத்த முடியல. அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஃபுல் பவர் அட்டானமி கொடுத்திருந்தாலும் ரியாலிட்டியில ப்ராப்ளமா இருக்கா. இதை ஒரே வாரத்தில் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், சிஸ்டம் இருக்கு பட் சிஸ்டம் இருந்தும் ஒர்க் பண்ண முடியல, சிஸ்டமிக் டிஸ்எம்பவர்மெண்ட் சொல்லலாமா. எஸ், ஆக்சுவலா இது உண்மையா. இப்போ நான் பார்த்த எக்ஸாம்பிள் வந்து ஆந்திராவிலையும் கர்நாடகா மட்டும் தான். இப்போ 2 ஸ்டேட்ல நடந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனால ஒர்க் பண்ண முடியல சொல்ல முடியாது இல்ல. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், இன்னொரு ப்ரூஃப் இருக்கு. கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் CAG பாலிட்டில படிச்சிருப்பீங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க சிட்டில பாக்குறீங்கன்னா இப்போ சிட்டில இருக்கிற அர்பன்
லோக்கல் கவர்மெண்ட், அதாவது இந்த முனிசிபாலிட்டியில் இருக்காங்களே அந்த கவர்மெண்ட்ல இருக்கிற கவுன்சில் வந்து இந்தியா முழுக்க 70% எலெக்ஷன் வந்து ஜெயிச்சு வந்த கவுன்சில் கிடையாது. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா கேக் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணும்போது இந்தியாவில் இருக்கிற அர்பன்ல இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டுமே ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன் வழியா உருவான கவுன்சில் கிடையாது. எப்பயோ உருவான கவுன்சில் அப்படி ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ லோக்கல் எலெக்ஷன் எப்போ டிலே ஆகுதோ அப்பயும் மக்களுக்கு என்ன ஆயிடும், மக்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் மேல ட்ரஸ்ட் ஆயிடும், குறைஞ்சிரும்ல. என்ன சொல்ல போனா கான்ஸ்டியூஷன்ல ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பண்ணியாச்சு, அதிகாரம் கொடுத்தாச்சு. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு மாத்தி கொடுக்கணும் அப்படி கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்டிகல்ல. பிராக்டிகலா எல்லா ஸ்டேட்ஸுமே எல்லா அதிகாரத்தையும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஷிஃப்ட் பண்ணிட்டாலும் பார்த்தா ஷிஃப்ட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு வார்டில் எலெக்ஷன் நடத்தணும்னா அந்த வார்டு என்ன பண்ணணும், பிரிக்கணும்ல. ஒரு 4-5 வார்டு இருக்குன்னா பாப்புலேஷன் பிரிக்கணும்ல. அந்த டீலிமிடேஷன் பவரே இன்னும் கவர்மெண்ட் என்ன பண்ணலன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணல. ஸோ அவுட் ஆஃப் 34 ஸ்டேட்ஸ்ல 11 ஸ்டேட்ஸ்ல இந்த டீலிமிடேஷன் பவர் கூட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. அப்போ டீலிமிடேஷன் ஒர்க் என்ன பண்ணி முடிக்கலன்னா எலெக்ஷன் எப்படி ஆன் டைம்ல வைக்க முடியும். பட் கான்ஸ்டியூஷன் என்ன மேனேஜ் பண்ணுது, கரெக்டா அந்த 5 இயர்ஸ் முடியறதுக்குள்ளேயே அடுத்த கவர்மெண்ட்டை அடுத்த கவுன்சில் ஃபார்ம் பண்ணிடுமா. பட் இந்த விஷயத்தையே எஃபெக்டிவா என்ன பண்ண முடியல, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பண்ண முடியலன்னா அப்போ எலெக்ஷன் கமிஷன் டியூட்டியே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த சிச்சுவேஷன்ல எப்படி இம்ப்ரூவ் பண்றது? ஃபர்ஸ்ட் முக்கியமானது இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மெம்பர்ஸ் இருக்காங்களே அந்த மெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட்லயே இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி அண்ட் இண்டிபெண்டன்சி இன் கான்ஸ்டிடியூட்டிங் அண்ட் அப்பாயிண்டிங் தி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மெம்பர்ஸ். அதாவது யார் எலெக்ஷன் கமிஷனரா வந்தா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணாத மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணணும். சிமிலர்லி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ல ஒரே ஒரு ஆள் போகக்கூடாது. எப்படி சென்ட்ரல் லெவல்ல ஒரு குரூப் இருக்கும் 3 பேர், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்லயும் ஒரு 3 மெம்பர் குரூப்பா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா ஒர்க் பண்ண முடியும். ஸோ சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் மாதிரியே அதே கவுன்சில் மாதிரி உருவாக்கணும். அண்ட் இந்த 3 பேரை யார் சூஸ் பண்றது, டிரான்ஸ்பரன்சி வேணும் அண்ட் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர்ஸ் கூடாது. அப்ப என்ன பண்ணலாம், ஒரு கமிட்டி போடுங்க. அந்த கமிட்டில 3 பேர் இருக்கணும். வழக்கமா சொல்ற 3 பேர், சீஃப் மினிஸ்டர், அப்புறம் அந்த ஸ்டேட்ல இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி, அப்புறம் அந்த ஸ்டேட்டோட ஹை கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்களே அந்த 3 பேர். இந்த 3 பேரும் சேர்ந்து சூஸ் பண்ணலாம். அடுத்து மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ்ல எலெக்ஷன் நடக்க மாட்டேங்குதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்குல்ல, டீலிமிடேஷன் பண்ணுவாங்களே அதுவே பண்ண முடியல. அதாவது அந்த வார்டு பவுண்டரிஸ் இருக்குல்ல, அந்த பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்றது, ரீக்ரியேட் பண்றதுக்கு எப்போ பண்ணலான்ற பர்மிஷன் யார் தரணும், அந்த ஸ்டேட் தரணும். ஸோ அந்த கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்காம ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணலாம், டீலிமிடேஷன் பண்றதுக்கான அதிகாரம் தேவை. அப்போ என்ன பண்ணணும், எப்போ டீலிமிடேஷன் பண்ணணும் அப்படின்றத டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும் அட் ஃபிக்ஸ்டு இன்டர்வல்ஸ். அதாவது எவ்ரி 10 இயர்ஸ் இந்த இயர் முடிஞ்சது உடனே டீலிமிடேஷன் பண்ணிடணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் கிடைக்கணும் அவசியம் கிடையாது. இன்னொன்று அந்த லோக்கல் எலெக்ஷன்ல முக்கியமான ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே, அது கீ போஸ்ட், மேயர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்களா அந்த ஒரு ஊர்லயும் இந்த கீ போஸ்ட்டையே ஃபில் பண்ண முடியல. என்ன ரீசன், ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் சில இடத்துல ரிசர்வேஷன் போஸ்ட் இருக்கு, அப்போ ரோஸ்டர் படி யார் ரிசர்வ் பண்ணுறத பாக்குறோம், டைம் கொடுக்க கேட்கறாங்க. அந்த டைம் என்ன ஆகுது, அதிகமாயிடுது. அப்போ இந்த ஊர்ல அடுத்து யார் மேயரா வரணும், இல்ல எந்த கம்யூனிட்டி வரணும் அப்படின்னு இந்த ரோஸ்டர் ரெடி பண்றோம்ல, அந்த ஒர்க் யார் பண்ணலாம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனே கொடுத்துரும். இந்த போல கொடுத்துட்டாங்கன்னா டிலே குறையும். ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்டும் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஆர்டிகல் பார்க்கலாம். அதாவது இப்போ என்ன பார்த்தோமோ அது எல்லாமே கவர் அடிச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துறாங்க. இன்னொரு 34 ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸும் தே நீட் சீரியஸ் அட்டென்ஷன். அதாவது எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கு, பட் ஸ்டேட் லெவல் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு அட்டென்ஷன் தேவை, ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். என்ன பண்ணணும், இங்க போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் there is a need to bring state election commission on a par with the election commission of India. election commission of India எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டேட்லயும் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த 3 மெம்பர் பார்த்தோம்ல, இந்த சீஃப் மினிஸ்டர், அப்போசிஷன் பார்ட்டி அவங்க சேர்ந்து உருவாக்கணும், அப்பாயிண்ட் பண்ணணும். அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சைன் பண்ணி பாருங்க. we have to transfer the power of delimitation of ward boundaries and reservation of seats at the fixed intervals once in 10 years, and that delimitation and reservation of seat must be vested in the state election commission for the important key positions. Yes. and last பண்ண சொல்ல, ஏன்னா மேபி அது கொஞ்சம் பொலிட்டிக்கலா இருக்குன்னு சொல்லல, பட் கொடுத்துருக்காங்க, இது ஆட் பண்ணிங்க. Finally, malpractices by presiding officers. அந்த எலெக்ஷன் நடத்துற presiding officer வந்து malpractice பண்றாங்க. Finally, the malpractices by presiding officers appointed by the state governments have also emerged. அதுக்கும் நிறைய மாதிரி சிச்சுவேஷன் வந்து நடந்திருக்கு. இந்த malpractice சரி பண்ணணும். இந்த 5 ரிஃபார்ம்ஸும் பண்ணலாம் நம்ம இதெல்லாம். ஸோ கண்டிப்பா நம்மளோட லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து சிலபஸ்ல இருக்கு, மெயின்ஸ்ல இருக்கு. ஸோ அதோட ரிஃபார்மேஷன் கேட்டா இந்த 5 பாயிண்ட் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒன்லைன் நியூஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாகிஸ்தான் இன்வைட்ஸ் தி பிரைம் மினிஸ்டர் மோடி டு அட்டெண்ட் SCO மீட் இன் இஸ்லாமாபாத். ஸோ அக்டோபர் மந்த் வந்து ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட மீட்டிங் நடக்க போகுது. பாகிஸ்தான் தான் இந்த மீட்டிங்கை வந்து ஹோல்ட் பண்ண போறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒன்லைன் இன்ஃபர்மேஷன் போதும், அக்டோபர்ல டீட்டெயிலாக பேசுவாங்க, பார்த்துக்கலாம். ஸோ இந்த வருஷம் SCOட ஹோஸ்டிங் கண்ட்ரி யாரு, பாகிஸ்தான். இந்த ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க, இங்கே போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பேரை படிக்கல. பாகிஸ்தான் ஹோல்ட்ஸ் தி ரொட்டேட்டிங் சேர்மன்ஷிப் ஆஃப் SCO கவுன்சில் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். SCOட மெயின் பர்பஸ் என்ன, இந்த லாஸ்ட் பாக்ஸ் இது அப்படியே ஃபேக்ட்டுங்க, இது அப்படி பார்த்து தான் நம்ம அகைன் யூஸ் பண்ணுறேன். நான் ஜூம் பண்ணுறேன், அப்படி படிச்சுக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். SCOட மெம்பர்ஸ் யாரு, இந்தியா, சைனா, ரஷ்யா, பாகிஸ்தான், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். மேப்ல மார்க் பண்ணிக்க. இது ஒன்று. அவனோட மெயின் நேம் என்ன, இந்த கண்ட்ரிக்குள்ள செக்யூரிட்டி ஸ்ட்ராங் ஆகணும் ஒன்று, அண்ட் எக்கனாமிக்லாம் ஸ்ட்ராங் இருக்கணும். நிறைய குரூப் இருக்குல்ல, இது ஏன் முக்கியம், இது ஏன் முக்கியம்னா இந்தியா, சைனா, ரஷ்யா, பாகிஸ்தான் இந்த 4 பேரும் ஒன்றா இருக்கிற ஒரு குரூப். ஸோ எப்பவுமே இந்தியாவுக்கு யூஎஸ்க்கு பிடிக்கும், சைனாக்கு வந்து இந்தியா பிடிக்காது, ரஷ்யாவுக்கு சைனா தான் பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒரு முக்கியமான ஆட்கள் பட் பிரிஞ்சிருப்பாங்க, பட் SCO ஒன்றா சேருவாங்க. ஸோ அப்போ பேசுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் செக்யூரிட்டிக்கும். ஸோ இது முக்கியம், வாட்ச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சுப்ரீம் கோர்ட் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லும், பட் உங்களுக்கு என்ன தோணுது, ஒரு கம்யூனிட்டி வச்சுக்கலாம். இந்த கம்யூனிட்டி வந்து ஷெட்யூல் லிஸ்ட்ல இருக்காங்க, அதாவது SC இருக்காங்க. எப்போ 1980s. அப்போ இந்த கம்யூனிட்டியில்
இருக்கிற மெம்பர்ஸ் என்ன கிடைக்கும்? ரிசர்வேஷன் கிடைக்குமா? இது எப்போ 1980s ஒருவேளை இப்போ லாஸ்ட் இயர் 2020 வச்சுக்கலாம். இந்த டைம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊரோட கவர்மெண்ட் இந்த கம்யூனிட்டி எங்க இருக்கோ அதோட கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த கம்யூனிட்டியை ஷெட்யூல் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க வச்சுக்கலாம். அதாவது டீஷெட்யூலிங் பண்ணிட்டாங்கன்னா, இந்த கம்யூனிட்டியில அந்த ரிசர்வேஷனால ஒருத்தவங்களுக்கு போஸ்ட் கிடைச்சிருக்கும்ல, அவங்களுக்கு அந்த போஸ்ட் கண்டினியூ ஆகலாமா? இப்போ லிஸ்ட்ல தூக்குறதுனால இவங்களுக்கு கிடைச்ச வேலையும் எந்த போஸ்ட்? ரிசர்வேஷன் போஸ்ட் தானே. அப்போ அந்த போஸ்ட்ல யார் வரணும்? இன்னொரு எஸ்சி தான் வரணும். பட் நீங்க எஸ்சி கிடையாது இல்ல, அப்போ அவங்க ரிமூவ் பண்ணிக்கலாமா? இது வந்து கர்நாடகாவில் நடக்கிற ஒரு இஷ்யூ. அதில் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எந்த ஷெட்யூல்டு ரிசர்வேஷன் பெனிஃபிட் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. பட் அவங்களுக்கு சீட்டு கிடைச்சதில்ல, ஜாப் கிடைச்சதில்ல, அப்போ அவங்க எஸ்சி தானே. அப்போ அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு உண்டு. இப்போ அந்த பெனிஃபிட்டை சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுக்காக என்ன பண்ணுது? பாதுகாக்குது. ஸோ யாரும் அவங்க கிட்ட ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த நியூஸ் தான் இந்த நியூஸ் பேப்பரில் வந்து நியூஸ். சுப்ரீம் கோர்ட் protects தி ஜாப்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் whose caste tribes were descheduled ஆயிருந்தாலும் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து பாதுகாக்கப்படும். தி ஜாப்ஸ் ஆஃப் தி ஸ்டாஃப் must be protected as they had obtained the certificates without misrepresentation. அப்போ அவங்க எஸ்சிக்கு ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துல அது வந்து அவங்க ஃப்ராட்லாம் பண்ணல, அவங்க கொடுத்துருந்தாங்க, யூஸ் பண்ணிட்டாங்க.